ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம வாழைப்பூ வடை கிறிஸ்பியாக எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு கடலைப்பருப்பு தண்ணியில் ஊற வச்சுட்டு வாழைப்பூ க்ளீன் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஊற வச்ச கடலை பருப்பு அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அது சூடானதும் பிசைஞ்சு வச்ச மாவு எடுத்து தட்டி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், கிறிஸ்பியான வாழைப்பூ வடை ரெடி. இந்த வாழைப்பூ வடை டேஸ்ட்டுக்கு மட்டும் இல்லை, ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்ல ஒரு உணவு. வீட்டில் குழந்தைகள் வாழைப்பூ சாப்பிட மாட்டாங்கன்னா இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்கள், அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதோட ஃபுல் லிங்க் வேணும்னா கீழே தெரிகிற ஏரோ மார்க்கை போய் கிளிக் பண்ணி பாருங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.